உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 146ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 4ஆம் அதிகாரமும் 2 குறிப்பேடில் 6ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். கூடவே திருப்பாடல் 65ஆம் அதிகாரம். அன்பந்தர்களே, இன்றைக்கி 1 அரசர்கள் 4ஆம் அதிகாரத்தில் சாலமன் அரசரனுடைய அதிகாரிகள், அவருடைய அரசாட்சியினுடைய கட்டமைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பட்டியல்கள் யார் யாரெல்லாம் அவருடைய அரசாட்சியில் அவருக்கு பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இது தாவீதினுடைய அரசாட்சி. சாலமனுக்கு அடுத்து இந்த யூதா குலத்தை ஆளக்கூடிய தாவீதின் வழிமரபினர்கள் எல்லாருமே இந்த கட்டமைப்பை தான் பின்பற்றப் போகிறார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கெபீரா அப்படின்னு சொல்லி சாலமன் அரசனுடைய வலதுபுறத்தில் ஒரு அரியணை போடப்பட்டு தனது தாயாருக்கு ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டது. அரசருக்கு அடுத்தபடி கெபீரா அரச அன்னை, குயின் மதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். கூடவே இன்றைக்கி நிறைய பட்டியல்கள் வரும். அதில் புனித பேதுருவினுடைய 12 அப்போஸ்தலர்களினுடைய அந்த பதவியும் இன்றைக்கி சாலமன் அரசனுடைய அவருடைய அரசாட்சியின் கட்டமைப்பில் முன்குறிக்கப்படுவதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அழகானது. அதாவது இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருவையினுடைய அந்த திருத்தந்தையினுடைய அந்த பதவியும் ஆயர்கள் இவர்களுடைய பதவியும் அங்கே அழகாக குறிக்கப்படும். அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரத்தில் சாலமன் அரசர் கோயிலை கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சுட்டு அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அந்த அர்ப்பணிக்கும் போது இதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 3 பிரிவுகள் பார்க்க முடியும். எப்படி ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளின் பொருட்டு ஜெபிச்சார் தந்தையிடம், அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிச்சார். அதுக்கப்புறம் பின்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருச்சபைக்காக, அவருடைய வரப்போகின்ற எதிர்காலத்தின் சீடர்களுக்காக ஜெபிச்சார். அதே போல் தாவீதையும் பார்த்தோம். அவருக்காகவும் அவருடைய மகனுக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறத பார்த்தோம். இன்றைக்கி சாலமன் அரசனுடைய மன்றாட்டிலும் 3 பகுதிகள் பார்க்கலாம். முதல்ல அவர் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்களித்த அந்த வாக்குறுதியை தனக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தியும் அதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லியும் அவருக்காக ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார். 3வது பிற இனத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். பிற இனத்தவர்கள் யாராவது இந்த கோயிலுக்கு ஜெபிச்சாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவருடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்களேன். எல்லாரையுமே மீட்பின் திட்டத்தில் இணைக்கணுன்றது தான் ஆண்டவர் முதல்ல யோசிச்சுட்ருக்கார். அந்நியர்களுக்காகவும் ஜெபிப்பார் சாலமன் அரசர். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 65 ஒரு நன்றி திருப்பாடல், அழகான நன்றி திருப்பாடல். உலகத்தின் படைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து சாலமன் அரசர் இன்றைக்கி கோயிலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த திருப்பாடல் ஒரு ஏற்ற அழகான திருப்பாடலாக அமையும். சரி, இன்றைக்கி ஒரு கொஷின் இருக்குது, ஒரே ஒரு கேள்வி. என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி கத்தோலிக்க குருக்கள் நமக்கு ஆசீர்வதிக்கும் போது திருப்பலியிலிருந்து அவர்கள் கைகளை விரித்து ஆசீர்வதிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கி சாலமன் அரசர் செய்வார். அது எந்த இடம் அப்படின்றத கவனிக்க முயற்சிப்போம். இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சூதனாகிய ஆண்டவர் இயேசுவிடம் அவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 4.
சாலமோன் அரசர் இஸ்ரவேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே: குரு சாதோக்கின் மகன் அசரியா, தலைமைச் செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு அகியா, அமைச்சன் அகிலூதின் மகன் யோசபாத்து, படைத்தலைவன் யோயாத்தாவின் மகன் பெனாயா, குருக்கள் சாதோக்கு, அபியத்தார், தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா, அரசரின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபூது, அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார், கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம். இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருள்களை சேகரித்து தந்தார்கள். அவர்களின் பெயர்கள்: பென்கூர், மலைநாடான எப்ராயிம் இவனுக்கு உரியது. பென்தெக்கர், மாக்காசு, சாயல்பிம், பெத்சமேசு, ஏலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை. பென்கெசது, அருபோத்து, சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை. சாலமோனின் மகள் தாப்பாத்தின் கணவன் பென் அபினதாபு, நாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது. அகிலூதின் மகன் பாகனா, தானாக்கு, மெகிதோ, பெத்சான் நகர்பகுதிகளும், சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெகோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்குரியவை. பென்கெபர், ராமோத்து கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும், பாசானில் உள்ள அர்கோபு நாட்டின் மதிர்ச்சுவர்களும், வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவனுக்கு உரியவை. இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது. சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அகிமாசு, நப்தலி இவனுக்கு உரியது. ஊசாயின் மகன் பாகனா, ஆசேர், பெயலோத்து இவனுக்கு உரியவை. பாருவாகின் மகன் யோசபாத்து, இசக்கார் இவனுக்கு உரியது. ஏலாவின் மகன் சிமையி, பென்யமின் இவனுக்கு உரியது. ஊரியின் மகன் கெபேர், எமேரியரின் மகன் சீகோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவனுக்கு உரியது. இவர்களை தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார். யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தனர். உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர். சாலமோன் யூப்ரத்தீஸ் தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர். சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை 30 கலம் மிருதுவான மாவு, 60 கலம் நொய், கொழுத்த மாடுகள் 10, மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் 20, ஆடுகள் 100, கலைமான்கள், சிறுமான்கள், வரையாடுகள், கொழுத்த கோழிகள் ஆகியவை. திப்சாவிலிருந்து காசா வரையிலும் யூப்ரத்தீஸின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும், அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார். எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது. சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பெயர்சேபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர். அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்திமரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர்.
சாலமோனுக்கு இருந்த தேர் குதிரை லாயங்கள் 40,000, குதிரை வீரர்கள் 12,000. ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொடுத்து வந்தார்கள். ஒரு குறையும் வைக்கவில்லை. மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. எசுராகியனான ஏத்தானை விட ஏமான், கல்கோல், தர்த்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று. அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1005. லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 6. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென மேன்மை மிகு இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் வேறொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரேலருக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே. ஆனால் நீ அதை கட்டமாட்டாய். உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான வெண்கல திருவுரை மேடை ஒன்று செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும்
உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியவர்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் உம் ஊழியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் விண்வெறிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக. உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரும் இவ்விடம் நோக்கிச் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால், விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரின் நடத்தைக்கேற்ற தண்டனை அவர்களின் தலைமேல் விழச் செய்யும். நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. உம் மக்களாகிய இஸ்ரவேலர் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்கள் இஸ்ரவேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு காட்டுவீராக. உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும், நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும், வாதையோ வேறெந்த நோயோ வரும்போதும், எந்த ஒரு மனிதரோ உம் மக்கள் இஸ்ரவேலர் அனைவருள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையர்க்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம்
அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் உம் மக்கள் இஸ்ரவேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் உம் மக்கள் இஸ்ரவேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க, அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு, அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து, நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால், அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து, நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கெதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். உமது அடியான் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூரும். திருப்பாடல் 65. கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்றப் பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில், உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களை கண்டு அஞ்சுவர். கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை களிகூறச் செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது.
அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சாலமன் அரசர் உம்முடைய திருக்கோவிலை கட்டி எழுப்பி அதை உமக்கு அர்ப்பணித்த இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமாப்பா. எங்களுடைய உடலாகிய கோவிலையும் நீங்கள் ஏற்படுத்தி விட்டுட்டு சென்றக்கூடிய கத்தோலிக்க திரு அவையும் கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கோவிலில், எங்களுடைய உடலில், எங்களுடைய ஆன்மாவில், எங்களுடைய சிந்தனையில், கற்பனை திறலில், எங்களுடைய விருப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 தலையான பாவங்களை விரட்டி அடித்து தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக எங்களுடைய உடலை மாற்றி அருளும் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான அந்த திறமைகள், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருங்கொடைகளை ஆண்டவரே, உம்முடைய உடலாகிய இந்த கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்ப தன்னார்வம் கொண்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. மீது இருக்கக்கூடிய அன்பினால் உந்தப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. அம்மா, ஞானத்தின் ஆலயமே, ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்கு இந்த ஒரு ஞானத்தை பெற்றுத்தாங்கம்மா. பாவத்தை தவிர்த்து ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து எங்களுடைய உடலையும் ஆண்டவர் இயேசுவின் மறை உடலாகிய திருச்சபையும் கட்டி எழுப்ப எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அம்மா. எங்களுடைய கண்ணு, கை, கால், எங்களுடைய திறமைகள், குடும்பம், உயிர் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கான அந்த ஒரே ஒரு கேள்வி, கத்தோலிக்க குருக்கள் கைகளை விரித்து ஜெபிப்பதை போல இன்றைக்கி சாலமன் ஜெபிச்சிருப்பார். அது எங்கன்னு பார்த்தோன்னா 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில். பின்னர் சாலமன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையினர் அனைவர் முன்னிலையிலும், பாருங்கள், அவர் பலிபீடத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள் சபையினர் முன்னாடி இதே போல் தான் கத்தோலிக்க குருக்களும் பலிபீடத்திற்கு முன்பாக என்ன பண்ணுறாரு, இங்கே சாலமன் நின்று தம் கைகளை விரித்து ஆசீர் வழங்கி ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். எவ்வளோ அழகான அந்த இந்த 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 ஒரு பாஸ்டர், இந்த ஒரு செயலை தான் கத்தோலிக்க குருக்களும் இன்றும் நம்மை பார்த்து ஒரு குருவாக, சாலமன் அரசர் எப்படி குருவாக, அரசராக, இறைவாக்கினராக இருந்தார், அதே போல் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்தது போல இன்று கத்தோலிக்க குருக்களும் அதே குருவாக, அரசராக, இறைவாக்கினராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். புதிய இஸ்ரேல் மக்களாகிய நம்மை. இன்றைக்கான விளக்க உரை ரொம்ப சுருக்கமானது தான். இன்றைக்கி பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 1 அரசர்களில் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அரண்மனை மேற்பார்வையாளர்கள் அகிசார். பாருங்களேன், இந்த அரண்மனை மேற்பார்வையாளர் ஒருத்தர் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களை, நம்ம கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே போகும்போது 2 அரசர்களில் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம். ஒரு இதே போல் அரண்மனையின் மேற்பார்வையாளர் அசிரியர்கள் நாடு கடத்த வரும்போது அவர்களோடான அந்த உறவு, பேச்சுறவு இந்த அரண்மனை மேற்பார்வையாளர் தான் செய்வார். ஸோ அரசர் கூட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அரண்மனை மேற்பார்வையாளர் தான் இதுக்குள்ளே ஈடுபடுவார். பின்னாடி எசேயா இறைவாக்கினர் 22ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 22 வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த அரண்மனை மேற்பார்வையாளர் ஒருத்தர் இருக்கிறார், எலியாக்கிம் அப்படின்னு சொல்லி. இந்த எலியாக்கிமுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. வேற ஒருத்தன் இருக்கிறான்,
அவனை தூக்கி எறிஞ்சு விட்டு, செபுனா அப்படின்றவரை தூக்கி எறிஞ்சிட்டு எலியாக்கிம் அப்படின்ற இவரை வந்து அரண்மனை மேற்பார்வையாளராக நான் போடுவேன் அப்படின்றாரு. அவர் வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் ஆண்டவரினுடைய அந்த வீட்டாருக்கு அவர் மேற்பார்வையாளராக இருப்பார். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா ஹீ வில் பி த சீஃப். செகண்ட் விஷயம், அவருக்கு வந்து தாவீதின் வீட்டாரினுடைய சாவியை கொடுப்பேன். அப்படின்னா நான் அவருடைய அரண்மனையினுடைய சாவியை அவருக்கு கொடுப்பாராம். அவர் சாத்துகிறதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறக்கிறதை யாரும் சாத்த முடியாதாம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இறைவாக்கு பாருங்கள். இது வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பொருந்தும். ஆண்டவர் இயேசு அதை புனித பேதுருவுக்கு கொடுக்குறார். பாருங்கள், எத்தனை நம்ம பின்னாடி வாசிப்போம் பாருங்கள். 7ஆம் வசனத்தில், அதே 1 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இஸ்ரேல் நாடு எங்கும் சாலமனின் கீழ் 12 ஆளுநர்கள் இருந்தனர். அவர்கள் அரசருக்கு அவரது அரண்மனைக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுத்து வந்தனர். ஸோ 12 ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. இவங்க தான் அந்த அரண்மனைக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறவங்க. இந்த 12 பேர் இவங்களுக்கு மேற்பார்வையாளராக ஒரு பதவி இருக்கிறது. அதெல்லாம் இந்த அகிசார் இருக்கிறார். அகிசார் பின்னாடி எஸ்ஐயா இறைவாக்கினர் போது அப்போ அந்த பதவி இருந்துக்கிட்டே இருக்குது. எஸ்ஐயா இறைவாக்கினர் வந்து எப்போது, கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசுக்கு ஒரு 500 வருடங்கள் முன்பாக. இந்த சாலமன் அரசர்லாம் 1000 வருடங்கள் முன்பாக, கிமு. அப்போது 500 வருஷமாக இந்த பதவி இருந்துக்கிட்டு இருந்திருக்கு எஸ்ஐயா இறைவாக்கினருடைய காலத்திலும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த செபுனாவை தூக்கிட்டு நான் வந்து எலியாக்கிமை வந்து மேற்பார்வையாளராக போடுவேன். அப்போ இவர் யார்? ஃபஸ்ட்டு மேற்பார்வையாளருக்காக இவருக்கு சாவிகள் கொடுக்கப்படுகிறது, தாவீதினுடைய வீட்டாரினுடைய சாவி. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ரொம்ப அழகான விஷயம் அவருக்கு கூறப்பட்டிருக்கு பாருங்கள். எஸ்ஐயா 22:16 வசனத்தில், பாறை உனக்கு ஒரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயோ. அப்போ பாருங்களேன், பாறையின் மேலே அவருக்கு ஒரு தங்குமிடம் இருக்குமா. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீயோ பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேதுரு சொல்கிறார். உனக்கு நான் வந்து விண்ணகத்தின் திறவுகோலை கொடுக்குறேன். இங்கே தாவீதின் வீடு தான். தாவீது அரசர் என்ன சொல்கிறார் நம்ம பார்த்தோம், என்னுடைய குடும்பம் ஆண்டவருடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கிறது. அப்போ தாவீதின் வீடு ஆண்டவருடைய வீடு தான். இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, விண்ணரசின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்குறேன். அங்கே ஆண்டவர் எஸ்ஐயா இறைவாக்கினர்லாம் சொல்கிறார், தாவீதின் வீட்டாரின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்குறேன். நீ மண்ணுலகில் நீ அனுமதிப்பதெல்லாம் விண்ணுலகில் அனுமதிக்கப்படும். நீ மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யும். எக்ஸாக்டாக அதே ஆண்டவர் இயேசு வந்து இங்கே புனித பேதுரு கிட்ட கூறுகிறார். அவரை பாறைன்னு சொல்கிறார், அவரை மேற்பார்வையாளராகவும் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நமக்கு எங்கே இருக்குது திருச்சபை, எங்கே இருக்குது கத்தோலிக்க திருச்சபை? ஆண்டவர் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட சொல்லியிருக்காரு. எதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு, திருத்தந்தை, போப்பாண்டவர்லாம் கிடையாதுன்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லும் போது அவங்களுக்கு இதை எடுத்து காட்டணும். தாவீதின் அரியணை ஆண்டவரின் அரியணை. தாவீதின் அரசாட்சி ஆண்டவரின் அரசாட்சிக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தது. அது நிறைவு பெறுகிறது ஆண்டவர் இயேசுவில், புதிய தாவீதாக, புதிய சாலமனாக. மாதான்ற அந்த எபிரான்ற பதவி மாதாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அவருடைய அரண்மனையின் மேற்பார்வையாளர் என்ற அந்த பதவி புனித பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. 12 ஆளுநர்களின் பதவி 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நம்ம உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். சரி, 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 37ஆம் வசனத்தில், அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால். அதாவது இங்கே சாலமன் அரசர் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு வேளை அவங்க பாவம் செஞ்சு நாடு கடத்தப்பட்டாங்கன்னா அப்போ அவங்க உணர்வுக்கு வந்து, அன்பந்தவர்கள் இந்த உணர்வுக்கு வந்துன்றது ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா when they come to their senses. இதே வார்த்தைகளை தான் அங்கே ஊதாரி மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஊதாரி மகன் வெளியே போயிட்டான், அப்பாவோடைய இல்லத்திலிருந்து வெளியே போய் கிட்டத்தட்ட நாடு கடத்தப்பட்ட மாதிரி பன்றிகள் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வறண்ட நிலையில் அவர் அறிவு தெளிவு பெற்று, இந்த உணர்வு பெற்றுன்ற வார்த்தை தான் அங்கே அறிவு தெளிவு பெற்றுன்னு போடப்பட்டிருக்கு. ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ்ன்னு ஆங்கிலத்தில் அங்கேயும் ஒரே வார்த்தைகள் தான்.
அப்போ அவர் அறிவு தெளிவு பெற்று யோசிக்கிறார், நான் ஏன் இப்படி பசியில் கஷ்டப்படணும், அந்த மனமாற்றம் அடைகிறார்கள். ஸோ ஆண்டவர் பாருங்கள், இந்த வார்த்தையை எடுத்து அங்கே லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஓமை வாயிலாக கூறுகிறார். சாலமன் அரசர் இங்கே ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை அங்கே ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுகிறார் ஓமையில். எவ்வளோ ஒரு நுணுக்கமான தொடர்புகள் இருக்குது பாருங்களேன். அப்போ இஸ்ரேல் மக்கள் ஒரு ஊதாரி மகனை போல் போயிட்டு உணர்வு பெற்று அறிவு தெளிவுக்கு வந்து நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி திரும்பி வந்தால், இந்த திரு கோவிலை நோக்கி அவங்க ஜெபிச்சாங்கன்னா ஆண்டவரே அவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம மாதா கிட்ட ஜெபிக்கிறதும் புனிதர்கள்கிட்ட ஜெபிக்கிறதும் தவறு கிடையாது அப்படின்றது நமக்கு இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு ஆண்டவருடைய படத்திற்கோ இல்லை ஒரு சுரூபத்திலேயோ நம்ம ஜெபிக்கிறது தவறு இல்லைன்றது இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி பாருங்கள், 38ஆம் வசனத்தில் சாலமன் அரசர் ஜெபிக்கிறார் பாருங்க, நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும், அதாவது லேண்டை நோக்கி, அல்லது நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும், ஒன்று அந்த இந்த நாடு, அதுக்கப்புறம் இந்த நகரம் எருசலேம் நகரம், உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால். ஸோ அந்த நாடு, அந்த நகரம், அந்த கோவில். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அபிஷேகம் செய்து வைத்த அவருடைய அன்பார்ந்த மகன் ஆண்டவர் இயேசு யாருக்குள்ளே இருந்தார்? தேவமாதாவில். தேவமாதா தான் அந்த நாடு, இது புதிய இஸ்ரேல். தேவமாதா தான் அந்த புதிய எருசலேம், அந்த நகரம், ஆண்டவரினுடைய மறைபொருளான நகரம். தேவமாதா தான் அந்த கோவில், ஆண்டவரே கட்டின அந்த கோவில் தேவமாதா. ஸோ மாதாவை நோக்கி நம்ம ஆண்டவரிடம் ஜெபிச்சோன்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாதாவுக்குள் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார், மாதா ஆண்டவருக்குள் மறைந்திருக்கிறாங்க, தந்தையில் கரைந்திருக்கிறாங்க. ஸோ ஆவினவர்னால நிறைஞ்சு ஆண்டவர் இயேசுக்குள்ளே மறைஞ்சு தந்தையில் கரைந்திருக்கிறாங்க மாதா. இதே போல் தான் புனிதர்களும். ஸோ அவர்களை பாருங்கள், ஒரு நாட்டை நோக்கி ஜெபிக்கலாம், ஒரு நகரை நோக்கி ஜெபிக்கலாம், ஒரு கோவில் நோக்கி ஜெபிக்கலாம்னா ஏன் நம்ம இது எல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு இருந்ததுனால, ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுனால, ஆண்டவர் இங்கே தேர்ந்தெடுத்த மாதாவையும் புனிதர்களையும் நோக்கி நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஏன்னா அவங்ககிட்ட ஜெபிக்கிறதுன்னு வழியாக நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க யாருக்குள்ளே இருக்கிறாருங்களோ அவங்க கரைஞ்சிருக்கக்கூடிய ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம அவங்களோட தொடர்பில் வரும்போது ஆண்டவரோட தொடர்பில் வருகிறோம். அவங்க கடவுள் கிடையாது, அவங்க கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்க, கடவுள் அவங்களுக்குள்ளே இருக்காங்க, கடவுளால் அவங்க கரைஞ்சிருக்கிறாங்க, நிறைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, அதே பாருங்கள், அவர் 41ஆம் வசனத்தில் 2 குறிப்பீடு 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது அரசர் எழுதின ஃபேமஸான திருப்பாடல் 132ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இங்கே சாலமன் மேற்கோள் காட்டுகிறார். ஆண்டவராகிய கடவுளை உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக, உமது பேராற்றல் விளங்கும் பேழையுடன் எழுந்தருள்வீராக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது தாவீது அரசர் ஜெபிச்ச ஜெபம். அது இன்னைக்கு சாலமன் அரசர் அவருடைய பேழையோடு ஆண்டவரை அந்த கோவிலில் அவருடைய உறைவிடத்திற்கு கொண்டு போய் அவர் வச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நீங்கள் எழுந்தருளும் அப்படின்னு. இதை திருச்சபையின் தந்தையர்கள் புனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க? இது மாதாவுக்கான வசனம். ஆண்டவர் தம்முடைய உறைவிடம், ஆக்சுவலான உறைவிடம் எது? விண்ணகம். அதுக்கு ஆண்டவர் எழுந்தருளி விண்ணேற்றம் அடையும் போது அவருடைய உடன்படிக்கையின் பேழையோடும் அவர் விண்ணேற்றம் அடைய வேண்டும். மாதா தான் அந்த உடன்படிக்கையின் பேழை. புதிய உடன்படிக்கையின் ரத்தம் எது? ஆண்டவர் இயேசு. அதை தாங்கிய பேழை மாதா. மாதாவோடு சேர்ந்து மாதாவும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அதுக்கான ஒரு வசனம் தான் இது. இன்றைய திருப்பாடல் பாருங்கள், 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில், உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளினால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கோவிலில் அவர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்திருக்கிறவங்க தான் பேறு பெற்றவங்க, ஹாப்பி, சந்தோஷமானவர்கள். ஆண்டவருடைய திருமிகு கோவிலிலிருந்து கிடைக்கும் நன்மைகளினால் நாங்கள் நிறைவு பெறுவோம் அப்படின்னு இன்றைக்கி திருப்பாடலில் வாசிக்கிறோம். அவர் கோவிலேருந்து பெறக்கூடிய நன்மை என்னவாக இருக்கும்? இப்போது
புதிய உடன்படிக்கையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நற்கருணை. அது மட்டும் இல்லை, அது ஆண்டவருடைய இறை வார்த்தையும் குறிக்கும். ஸோ ஆண்டவருடைய கோவிலிலிருந்து நம்ம வார்த்தையினாலும், வார்த்தை மாமிசமாகி அந்த மாமிசம் அப்பமாகி இருக்கிறது. அப்பத்தினாலும், ஆண்டவர் தந்தக்கூடிய அந்த அப்பத்தினாலும் நிறைவு பெறுகிறோம். சரி, தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமீன்.